கோயில் திருவிழாவில் அம்மனுக்கு காணிக்கையா கிடைச்ச நெல்லு மூடை எல்லாம் ஏல விட போறோம். கேட்கறவங்க தாராளமா கேளுங்க. ஆரம்ப விலை நெல்லு மூடை 50 ரூபா. 75. சீக்கிரமா கயிறை ஏல முடியா? ஆமா, நானும் வந்ததுலேன்னு பாக்குறேன். அந்த கயிறை ஏலம் எடுக்கிறதுலே குறியா இருக்கீங்களே ஏன்? அம்மன் ஊஞ்சல் சேவை கயத்துல குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி போட்டா வம்சம் வளரும், காத்துக்கரு பண்டாதுன்னு ஒரு ஐதீகம். என் பேரன் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட அந்த ஆத்தா அருள் புரிஞ்சுட்டா. உங்க பேரனுக்கு தான் பொண்ணே அமைய மாட்டேங்குதே. நீ காட்டின பொண்ணு இல்லன்னா என்னையா, நாங்க வேற பொண்ண பாத்துட்டோம். ஆமாயா, நாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. அடாடாடாடா, என்ன பவ்யம், என்ன பவ்யம். ஆமாத்தே, நீங்க ஏதோ ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றீங்களே, யார் அது? அதோ அந்த பொண்ணு. ஆமா, நீங்க பார்த்தது எந்த பொண்ணு? நாங்களும் வைதேகி தான் சொன்னோம். அடடே, பொண்ணு குடும்ப செலக்ஷனா? சாரி. ஏமா, என்ன பிரார்த்தனை? பிரிஞ்சிருக்கிற எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேரணும்னு தான் அடி பிரதிஷ்டை பண்றேன். ஏமா, நாங்க எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். இவ்வளவு சின்ன வயசுலயா? ஐயோ, பாலிய திருமணத்துக்கு சட்டம் ஒத்துக்காதுங்க. அவ ரொம்ப சின்ன பையன். ஐயோ, அவனுக்கு இல்லம்மா, என் மகனுக்கு. ஓ, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல? நான் சரியா கவனிக்கல. ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? சும்மா சேட்டு விட்டு பையன் மாதிரி முழு முழுன்னு இருப்பான். பொண்ணு பார்க்க போய் அந்த பொண்ணு கூட வேணான்னு சொல்லிச்சே, அந்த பையனா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். கண்ணா! அதாமா அவன் பேரு. ஐயோ, நான் கடவுள சொன்னேங்க. என்னங்க இது? வயசு பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, முறைப்படி இதெல்லாம் பெரியவங்க கிட்ட தானே பேசணும் இல்ல அங்கிள்? உனக்கு சம்மதம் தாமா உங்க அப்பா கிட்ட பேச முடியும். வில்லங்க பிடிச்ச ஆளாச்சே. அம்மாடி, இவனுங்க கிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்பா, இவங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச இவனுங்க யாரு? அதான் கூட இருந்த கெடுத்துட்டாடுங்களே. இல்ல இல்ல, ஏன் கல்யாணத்தை பத்திப்பா? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறது கூட இவங்களுக்கு என்ன ஆக்குற? என்னன்னாச்சு இது? இன்னும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் பொண்ணுக்காக, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக. ஸ்டூபிட் ஃபெலோஸ், என் பொண்ணு கல்யாணத்தை வான அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருக்க. உங்க மானகட்ட குடும்பத்தோட கூடவா? அப்பா, என் பொண்ணு அழகென்ன, அறிவென்ன, ஓட்ட பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி இருக்கிற இவன் மகனா என் மாப்பிள. அப்பா, பிஞ்சு போன மிருதங்கத்துக்கும் வயலுக்கும் ஒட்டு போறவனா என் மருமக. அப்பா, அம்மாடி, உனக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள பாத்துட்டேன். போட்டோவை கொண்டு வந்திருக்கம்பா. அங்கிள், ஏன் இப்படி குழப்புற? நீ யாரு என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? அப்படி வா வழிக்கு. நீ யாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லு. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்களே என்ன மருமகளா ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வளவு சாரி கண்ணே, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்திய அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கன்னு. அது இவங்களுக்கும் தெரியல. அதுக்கு தான் இவ்வளவும். இத பாருமா, இவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை என் மகளாத்தமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறது உன் கண்ணன் தான்மா. ருத்ரா, காதலிச்சாலும் பெத்தவங்க சம்மதம் வேணும்னு வந்து நிக்குதுங்க. அதுங்களை கைவிட்டுறாதப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, இப்போ இருந்தே காயத்ரி என் வீட்டுல தான் இருக்க போறா, மருமகளா. தூள் கெட்டப்பு. வாங்க, வெக்கப்படாதீங்க. பாத்தீங்களா பாட்டி, உங்க மடிசார் மருமகனா? நீ இங்க இவங்களுக்கு மடிசாரும் பஞ்சகச்சமும் கட்டி விட்ட மாதிரி இந்நேரம் உங்க வீட்டுல என் பேர ஐயருங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களா மாத்திக்கிட்டு இருக்க போறான். சரி சரி, அங்க என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க பொண்ணோட எப்ப வரலான்னு கேளுங்க. எங்க கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே. அங்கிளோட போன் நம்பரை ஆன்ட்டி உடம்புலயே வச்சிருக்காங்க. போன் நம்பர் என்ன தெரியுமா? 583015. இதோ கண்ணனே வந்துட்டானே. உனக்கு மட்டும் ஆயுசு 100 இல்ல, உன் காதலுக்கும் தான். டேய், உங்க அப்பா உனக்கு கரெக்டா தாண்டா பேர் வச்சிருக்கான், கண்ணன்னு. அந்த கண்ண கோகுலத்துல பூந்து வெண்ணையை திருடா, நீ அக்ரகாரத்துல பூந்து வெண்ண மாதிரி ஒரு பொண்ணையே திருடிட்டு வந்துட்டிய. உனக்கு பிடிச்ச பொண்ணு எங்களுக்கும் பிடிச்சிருக்கடா. இப்போதைய பசங்க எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன்.
ஆனா எப்படி எல்லாம் நடந்துகிட்டா பெத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றத நீ செஞ்சு காட்டிட்ட. நான் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இல்லன்னா அங்க வர ஜோடிங்க கிட்ட எல்லாம் திருட்டுத்தனமா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்காதீங்க, என் பையன் பண்ண மாதிரி அவங்க சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கன்னு அட்வைஸ் பண்ணிருப்பேன். என்ன கண்ணா சைலண்டா இருக்கிற? அதான் நீ அனுப்பிச்ச பொண்ணு எங்களை எல்லாம் ஏமாத்தி உங்க அப்பனையே ஒத்துக்க வச்சுட்டால, இன்னும் ஏன் நடிக்கிற? இனி நாங்க ஏமாற மாட்டோம். நீங்க இல்ல, நான் தான். என்ன சொல்ற? எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய எவ்வளவு முயற்சி பண்ண, கடைசி அவங்க அப்பா சந்தோஷப்படுறதுக்காக அவரால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்க போனேன். வருஷா வருஷம் நலிந்த இசை கலைஞர்களுக்கு உதவி பண்றியே, இத பார்த்து உங்க அப்பாவோட ஆத்மா சந்தோஷமா இந்த லோகத்துல உலாவின்னு இருக்கும்பா. ஆமா வாங்க. நான் உதவி கிட்ட வந்தது நலிந்த கலைஞனா இல்ல, மனசால நலிந்து போன ஒரு குடும்பத்துக்காக. இசை விமர்சகர் வெங்கட் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கம்மா. அந்த ஆளு வீட்டுல இருந்தா அன்னைக்கு அவர் வந்து இங்க அவமானப்பட்டது போதாதுன்னு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப உன்னை தூது வர அமைச்சிருக்காரா? தூது அனுப்புறதா? அவர் இந்த பூமியில வாழதே மறந்து தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்காருமா. அவரோட விமர்சனம் தங்கத்தை புடம் போடுற நெருப்பு மாதிரி, அது மேலும் மேலும் கலைஞர்களை மிருகத்தை தான். ஆனா உங்க வீட்டுக்காரர் அது வெறும் நெருப்பா பார்த்து தன்னைத்தானே அழிச்சிட்டனால தானே அந்த பிரச்சனையே. இசையை நேசிக்கிறவங்க யார் மேலே நிரந்தரமா கோவமா இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஒரு சராசரி மனுஷனை மகாத்மா மாத்துறதுக்காக தான் கடவுள் மறக்கிற சக்தியும் மன்னிக்கிற சக்தியும் மனுஷனுக்கு கொடுத்திருக்காருமா. காத்துல மழை அசையற மாதிரி நான் சொல்ல சொல்ல அந்த அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அம்மா, நீங்க ஒரே முறை அவர் வீட்டுக்கு வரணும், அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், அவர்கிட்ட பழைய சந்தோஷத்தை பார்க்கணும். அவருக்காக இல்லைன்னாலும் ஒரு பெரிய கலைஞர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக, உனக்காக நான் வரேன்பா. அவங்க வரணுதும் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் மட்டும் சந்தோஷப்படல, உங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. உங்க வீட்டு மருமனாகவே நான் ஆயிட்டேன்னு கனவுல மிதந்துட்டு இருக்கப்போ